ஏமா கவலைப்படாத. அதெல்லாம் விவசாய விலையில நிவாரணம் காசு கொடுப்பேன், கவலைப்படாத. விளையுதுல எல்லாம் கவலைப்படாத. வரணம் வாங்கவே வழிவிடணும். நம்ம விதைச்சிருக்கோம். வானம் பார்த்தா பூமியாக போச்சு. ஆமாம், என்ன செய்கிறது? வானத்தை பார்த்து கடவுளே நீதான் வழிவிடணுன்ட்டு விடுவோம். அதை நம்பித்தான் நம்ம பிழைக்கிறோம். யார் விட்டு போயிட்டு இல்லையே. என்ன வாங்கிட்டு வந்த? எங்கள் அம்மா என்ன வாங்கிட்டு வந்துருக்குறோம். இந்த கஷ்டத்துலேயும் மகளுக்கு ஆப்பிள் வாங்கிட்டு வந்துருக்கு. ஏம்மா ஆப்பிளா? எதுக்கு ஆப்பிளை போட்டு வாங்கிட்டு வர? காசு விலை கூடல. கடலை விளைஞ்ச பூமியில் நான் இன்றைக்கி கனவு கண்டேம்மா. கடலை கொடுக்குற மாதிரி கனவு காணக்கூடாதுல்லம்மா. பேச்சு இருக்கா பேச்சு நம்ம ஊர். அது ஒரு படி கடலையை அளந்து கொடுத்து அவசி தின்னுட்டு கொடுத்துருக்கு. அப்படி கனவுங்களாம்மா? அதே மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டேன் நீனு. கனவுல கண்ட மாதிரி கரண்ட் வச்சு இங்கே ஒரு கனவு வச்சோன்னு கரண்ட் வேறு போகுது. உட்காரு சுண்ணோம். இந்தா கவலைப்படாத. இன்னும் நடக்கணும்னு இருக்கா, அதே நடக்கும். அது கவலைப்பட்டப்பறம் சரியாக போயிருமா? இன்னும் பெற்றா ஆத்தா விவசாயத்தை போட்டு மழை வெயில்னு ஒரே கவலைப்பட்டு கிடக்குங்க. 10,000 20,000 செலவழிச்சு ஏக்கர் கணக்கில் விவசாயத்தை போட்டு வானம் பார்த்த பூமியாக இருக்குது. ராமநாதபுரத்து அளவுக்கு அங்கிட்டு மழை பெய்யுதுல, அங்கிட்டு டவுனு கட்டுக்குள்ள வெஞ்சு அப்படி பார்த்து இது ஒன்றுது. எங்கள் ஆத்தா பாவம் கண்ணு மலங்கன்னு மலங்குது. அதோட போய் எல்லையும் போட்டு விதைச்சிட்டு வந்திருக்கு. அது மழை பெய்யுதா என்னன்னு தெரியல. கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிரும். மனுஷ மக்கள் அதில் இருக்கிற ஊரை கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுவேன். உனக்கு விவசாயம் இந்த வருஷம் விளைஞ்சிருக்கு பாரு. நான் சொல்கிறேன். என்ன நான் சொல்கிறது? எம்மை மனசாவா? அந்த பையன் யார் விட்டு பையன்? வந்தா பாத்துக்க. அந்த வண்டியை ஓட்டவும் என் மக பாவம் ஏக்கமா பாத்து கிடக்கா. அந்த வண்டியை கேட்டு அழுகுறா. அதான் கேட்குறா. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் வாங்கிட்டு வர சொல்லணும். அதுக்கே ஏக்கமா பாத்து கிடக்கா. ஒரு ரவுண்டு கொடுப்பா, அப்புறமா நம்ம போய் வாங்கிட்டு வரோம். அவன் கொடுக்க மாட்டானா? அம்மாச்சிக்கு தான் கொடுப்பானே நாளைக்கே.